தெளிவாக சொல்கிறேன். இந்த தேதியில ஓபன் ஃபைனான்ஸ், டிரான்ஸ்பரன்சி இன் ஃபைனான்ஸ் மக்கள் வேணும்ன்றாங்க. ஒரு நல்ல ஆட்களை நிறுத்த வேண்டும், கரைப்படியாத கரங்களை நிறுத்த வேண்டும் என்பது இந்த தேர்தலில் மற்றொரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லணும்னு நினைக்கிறேன். திரு KT ராகவன், உங்ககிட்ட நான் சொல்றேன், கரைப்படியாத ஆட்களை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மெசேஜ் இந்த தேர்தலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கரைப்படியாத மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வரணுங்கிறதுல எல்லாருக்கும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக பாடம் கற்றுக்கொண்டோம், எதிர்கட்சியாக இருப்போம்னா எதிர்கட்சியாக உட்காந்து இப்போ அசம்பிளியில் உட்காரணும், ஒரு சீட்டாவது வேணும். நீங்கள் 0ல் இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3வது இடம் இல்லை, நீங்கள் 4வது இடத்துல இருக்கிறீங்க. இன்னொரு விஷயம், கடந்த முறை அதாவது கொஞ்சம் இருங்க சார், நீங்கள் உங்களுடைய குணம், நீங்கள் பேசும்போது மற்றவங்க பேசும்போது பேச மாட்டீங்களே, இப்போ ஏன் பேசுகிறீங்க? கொஞ்சம் இருங்க. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளுக்கும் இந்த சட்டமன்றம் இப்படி தான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படி தான் இருக்கணும். இவருக்கு சௌரியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்க கூடாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை 29, இப்போ 53, கிட்டத்தட்ட 15%. கடந்த சட்டமன்றத்தில் காங்கிரஸ் பெற்ற வாக்கு எண்ணிக்கை 24, இப்போ 9%. ஸோ இந்த 15 அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஆம் ஆத்மிக்கு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நான் ஸோ 15% அப்படியே இருக்கு. ஆனால் பிஜேபி அப்போ 33.7, இப்போ அதே 33 நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே வாக்கு சதவீதம் குறையவில்லை. ஆன் த அதர் ஹேண்ட் காங்கிரஸுக்கு 15% அப்படியே ஏஏபிக்கு போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் அட்டாக் பண்ணுறதை காட்டிலும் உங்களுடைய வாக்குகளை அப்படியே விழுங்கிய ஆம் ஆத்மி கட்சி தான் உங்களுக்கு எதிரியாக பார்க்க வேண்டும். எதிர்கட்சியாக வர்றதை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் முதல்ல ஒரு எம்எல்ஏவாவது ஜெயிச்சா மக்கள் உங்கள் ஒரு எம்எல்ஏ கூட லாக்கில்லைன்னு தான் இன்றைக்கி டெல்லி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க.